வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சங்க. துல்லிய பண்ணைய திட்டத்தில் சம்பங்கி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி கே. சென்னியப்பன். இவர் தருமபுரி மாவட்டம் பைசுஹள்ளி அஞ்சல் சின்னபுதூரை சேர்ந்தவர் ஆவார். பல்வகை பயிர்களை சாகுபடி செய்து வரும் இவர் தற்சமயம் நீர் பற்றாக்குறையினை சமாளிக்க தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதலின் பேரில் மானியங்கள் பெற்று சம்பங்கி மலர் சாகுபடி செய்து அதன் மூலம் வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயமும் கலந்து செஞ்சுட்ருக்குறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா குச்சி வந்து ஒரு 2 ஏக்கர் நடவு பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் சம்பங்கி வந்து ஒரு 2.5 ஏக்கர் பண்ணியிருக்கிறேங்க. முதல்ல 1 ஏக்கர் போட்டிருக்கிறேங்க. அடுத்து இப்போ இளம்பட்டமாக ஒரு 1.5 ஏக்கரா நடவு பண்ணியிருக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சம்பங்கி பொறுத்த வரைக்கும் மற்ற பயிரை காட்டிலும் எனக்கு ஈஸியாக தெரியுதுங்க. அதே மாதிரி தினமும் எங்களுக்கு காசுங்க. மற்ற பயிர்னால் 6 மாதம் ஆகணுங்க, ஒரு கரும்பு நட்டால் 1 வருஷம் ஆகணுங்க காசு வரதுக்கு. இது 1ஆம் தேதி எங்களுக்கு வந்து காசு கிடச்சிடுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு மற்ற பயிரை காட்டிலுமே இது வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது எங்களுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைங்க. 1 ஏக்கர் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா எங்களுக்கு நிகரமாக மீதி ஆகுங்க 1 ஏக்கரில். மற்ற வெள்ளாமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ மீதி ஆகாதுங்க. ஆனால் இது அதிகமாக பயிர் இப்போ 4 ஏக்கரா 3 ஏக்கரா பண்ணுறதுக்கு இது 1 ஏக்கரா பண்ணிட்டா கூட நம்ம தண்ணி செலவு இருக்கிறதுக்கு நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாங்க. இது இதுக்கு முன்னாடி கரும்பு போட்டிருந்தோங்க சார். கரும்பு போட்டால் 13 மாதம் 14 மாதம் ஆலையில் கரும்பு வெட்ட மாட்டாங்க சார். அதே மாதிரி வெட்டினாலும் வெட்டுக்கூலி மற்றபடி வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது அது வந்து செலவு கையிலேருந்து தான் போகும் சார், லாபம் நிற்காது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 40,000 50,000 வந்ததுன்னா ஒரு 10,000 15,000 செலவாகுங்க. ஒரு 30,000 40,000 நம்மளுக்கு மாதத்தில் மீதி ஆகுங்க. இது ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி மீதி ஆகுங்க. ஒரு 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. அப்போ அந்த உரம் போடுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு இது மாதிரி செலவு மேனேஜ் பண்ணி போகுங்க. ஆனால் கரும்பு காட்டிலும் நம்மளுக்கு இது எங்களுக்கு எவ்வளோ இதாக தெரியுதுங்க, சிறப்பாக தெரியுது. கரும்புலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா கட்டணுங்க. நாங்களும் ட்ரிப்பு போட்டோங்க, குழி கரும்பு போட்டோம், எல்லாமே பண்ணியிருந்தோம். அப்படி பண்ணியுமே எங்களுக்கு வந்து லாபத்தை வந்து அதை ஒழுங்காக நாங்கள் எதிர்பார்க்க முடியலைங்க. எங்களுக்கு இதில் வந்து தண்ணி வந்து இப்போ 4 ஏக்கரா நாங்கள் கரும்பு போடுறதுக்கு இது 1 ஏக்கரா நாங்கள் சம்பங்கி நட்டுட்டா கூட அந்த தண்ணி இதில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குதுங்க. இப்போ எங்களுக்கு தோட்டக்கலைத்துறை வந்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க சார், எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரிப்பு வந்து 75% மானியத்தில் எங்களுக்கு போட்டுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு 1 ஏக்கரா 2.5 ஏக்கரா போட்டோம் சார் ஃபஸ்ட்டு. அப்புறம் 1 ஏக்கர் போட்டுக்கிறோம் சார். எங்களுக்கு அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க சார். தோட்டக்கலைத்துறையிலேருந்து உரம் போடுறது, மருந்து, பூச்சி மருந்து எல்லாமே பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க சார் எங்களுக்கு. அதில் 25% நாங்கள் கட்டியிருக்கோம், 75% தோட்டக்கலைத்துறையில் எங்களுக்கு சப்சிடியாக கொடுத்துருக்காங்க. சக விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே இது ட்ரிப்புக்கு வரணும் சார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மோட்டர் ஓடிச்சினா கூட இது 1 ஏக்கரா நம்ம பாய்ச்சிக்கலாங்க. அதே சாதா முறையில் பண்ணோம்னா ஒரு 10 சென்ட் கூட நம்ம பாய்க்க முடியாதுங்க. இது 1 ஏக்கரா வந்து அரை மணி நேரத்தில் ட்ரிப்பில் பாய்ச்சிக்கலாங்க. மேலும் விவரம் பெற கே. சென்னியப்பன் அவர்களை 0944285439 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டாரத்தில் மரவள்ளி, மஞ்சள், காய்கறி பயிர்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகிறது. தோட்டக்கலைத்துறையின் மூலம் வேளாண் பெருமக்களை ஊக்கப்படுத்திட துறையின் மூலம் தொழில்நுட்பங்கள், மானியங்கள் வழங்குவதின் மூலம் உற்பத்தியினை பெருக்கிட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது.
மேலும் இது குறித்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் தோட்டக்கலைத்துறையின் உதவி இயக்குனர் என் ராஜேந்திரன் தரும் விளக்கம். நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர் வட்டாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது ஒரு வறட்சியான பகுதி. நம்ம அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா சேட்டலைட் அறிக்கைப்படி பார்த்தோம்னா இது ஒரு 10வது ஒன்றியம். அதாவது நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி எடுத்து நிலத்தடி நீரை இன்றைக்கி வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போன ஒரு ஒன்றியம்னா அது வந்து மொரப்பூர் பிளாக் தான். நம்ம தமிழ்நாட்டிலே இதுதான் வந்து முதல் வட்டாரம். தண்ணியில் வந்து நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி எடுக்கிற ஒரு வட்டாரம்னா அது மொரப்பூர் பிளாக் தான். இதுக்காக நிறைய இப்போ ஸ்பெஷல் நீர்வள நிலவள திட்டத்தில் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பொட்டன்ஷியல் வட்டாரம்னு சொல்லலாம். இன்றைக்கி தோட்டக்கலை பயிர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ஹெக்டர் வந்து மரவள்ளி பயிரும், ஒரு 1500 ஹெக்டர் மஞ்சள் பயிரும் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. காய்கறி பயிர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1600 ஹெக்டர் வரைக்கும் காய்கறி பயிர்கள் இங்கே சாகுபடி நடந்துக்கிட்டு இருக்குது. பூக்களும் ஓரளவுக்கு நம்ம கடத்தூர் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. அதாவது இந்த அரளி சாமந்தி போன்ற பூ வகைகள்லாம் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஹெக்டர் வரைக்கும் பூக்கள் சாகுபடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம்ன்ற ஒரு திட்டத்தில் காய்கறி விதைகள் வீரிய ஓட்டு காய்கறி விதைகள்லாம் வந்து 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். ஒரு விவசாயிக்கு வந்து 1/2 ஹெக்டர் அளவுக்கு அதிகபட்சமாக 50% மானியத்தில் காய்கறிகள் வீரிய ஓட்டு காய்கறிகள் விதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீரிய ஓட்டு காய்கறிகள் தான் நம்ம மகசூல் அதிகமாக எடுக்க முடியும். தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் மாங்காய் தோப்பு வைக்கிற விவசாயிகளுக்கு வந்து சாதாரண முறையில் நடவு பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து 24,000 ரூபா அந்த மாதிரி இதில் வந்து மானியம் கொடுக்குறோம். அப்புறம் டியூப் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய கிழங்கு வகை மலர்கள், டியூப் ரோஸ் இங்கே அதிகமாக ஏரியா வருது. அந்த டியூப் ரோஸ் என்ற கிழங்கு வகை மலர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து 45,000 வரைக்கும் மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கொய் மலர்கள் கட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரோஸு அது போன்ற கட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து 35,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறோம். அது தவிர வந்து இந்த நிலப்போர்வைக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து நிலப்போர்வை அமைச்சு அதை தண்ணீர் சிக்கனப்படுத்தி விவசாயம் பண்ணுறதுக்கு நிலப்போர்வைக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 10,000 ரூபா மானியம் கொடுக்குறோம். அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங் என்கரேஜ் பண்ணுறதுக்காக வெர்மி கம்போஸ்ட் தயார் பண்ணுறதுக்கு இப்போ போர்ட்டபிள் வெர்மி பெட்டுன்னு சொல்லி ஒரு புது முறை வந்திருக்குது. இதுக்கு அதிகமாக செலவு பிடிக்காது. ஒரு 5,000 ரூபா அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து ஒரு தொட்டி மாதிரி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதிலே வந்து அவங்க நிழலில் வச்சு அதில் எருவு போட்டு அதில் மண்புழு வளர்த்து அந்த உரத்தை அவங்க தோட்டத்துக்கே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு வெர்மி பெட் கம்போஸ்ட் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து 5,000 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறோம். நாற்றுகள் நிழல் விலை நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கு வந்து அதுலேயும் வந்து மானியம் வந்து ஒரு 75 ரூபா ஒரு சதுர அடிக்கு. அது ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 500 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம், அதுக்கு மானியம் கொடுக்குறோம். இந்த மாதிரி திட்டங்கள் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் இயந்திரமாக்குதல் திட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த தெளிப்பு கருவிகள், பயிர் பாதுகாப்பு கழிப்புகள் வந்து ஸ்ப்ரேயர் கொடுக்குறோம், அது 50% மானியத்தில் கொடுக்குறோம். அப்புறம் டிராக்டர் 45 ஹெச்பிக்கு உள்ளார இருக்கிற டிராக்டர் பார்த்திங்கன்னா 1,50,000 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பவர் டில்லர் 20 ஹெச்பி உள்ள பவர் டில்லர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறோம். இந்த மாதிரி இயந்திரமாக திட்டத்தில் இந்த மானியங்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து நுண்ணீர் பாசன திட்டம். இந்த நுண்ணீர் பாசனம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மொரப்பூர் ஏரியா வந்து ரொம்ப நீர் பற்றாக்குறை உள்ள ஏரியா. இதுக்காக வந்து அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொட்டு நீர் பாசனம் நம்ம இங்கே தருமபுரி மாவட்டத்தில் முதலாக பிரபலமானது வந்து நம்ம மொரப்பூர் ஒன்றியத்தில் தான். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 500 ஹெக்டர் வரைக்கும் நாங்கள் இந்த சொட்டு நீர் பாசனம் இந்த ஏரியாவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப எளிய ப்ராசஸில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு நிலம் இருக்கிறதுக்குடைய டாக்குமெண்ட்ஸு மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்தாங்கனாங்களா ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துட்றோம். இது வரைக்கும் யார் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வழங்கிட்டு வரோம். இது ஒரு இந்த திட்டத்தில் வந்து நிறைய விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இப்போவும் இந்த ஆண்டுக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து எங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் வேணும்னு ஆஃபீஸில் வந்து அப்படியே விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் மற்ற திட்டங்கள் பார்த்திங்கன்னா நீர்வள நிலவள திட்டத்தில் இந்த கம்பெனூர் ஏரியாவில் முற்றிலும் 100% மானியத்தில் தக்காளி, கத்திரி போன்ற பயிர்களில் செயல் விளக்கம் செய்து காட்டணும். அது இல்லாமல் இந்த நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கு நிழல் விலை நாற்றுகளுக்கு ஒரு 500 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இந்த பக்கம் தோட்டக்கலைத்துறையில் செயல்படுத்திக்கிட்டு வரோம். மேலும் விவரம் பெற என் ராஜேந்திரன் அவர்களை 0944390642 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.